ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரோமோல வர்ஷினியை தீபக் வச்சு செஞ்சிடுறாரு. அதனால வர்ஷினி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடியே இப்ப பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு ஆதரவு பெருகிட்டே போதுங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அவகிட்ட காசை வாங்கிட்டு கூவுற பிஆர் டீம் ஓவரா கூவிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நான் நியூட்ரலா ரிவ்யூ பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பல தற்குறிகள் கண்ணை மூடிக்கிட்டு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பணம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரியே பணத்துக்காக கேவலமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கானுங்க. சௌந்தர்யா சூப்பரா பண்ணிட்டாங்களாம். அவங்க தான் சிறந்த என்டர்டெய்னரா. நம்பிருங்கப்பா. அவங்க என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க புரியலையே எனக்கு. சில வேலைகள் பண்ணாங்க. அதாவது தமிழை பத்தி பல இடங்கள்ல மட்டம் தட்டுற மாதிரி பேசிருக்காங்க. தமிழ் பேச தெரிஞ்சா மட்டுமே போதுமா? முத்துக்குமாரன் நல்லா தமிழ் பேசுறான், அதனாலதான் அவன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஏமா, நீ உள்ள இருக்கிறதே தமிழ் பிக் பாஸ் ஷோ. நீ கன்னடக்காரி அப்படின்னா கன்னட பிக் பாஸ் ஷோக்கு போயிருக்கணும். அதை விட்டுட்டு தமிழ் ஷோல தமிழ்ல பேசுற முத்துக்குமரனுக்கு தான் ஆதரவு வருது, தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இந்த நிகழ்ச்சியை பாக்குறது தமிழர்கள் தான். அதே நேரத்துல உனக்கு சப்போர்ட் பண்ற பிஆர் டீம் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதுல போஸ்ட் போட்டு உனக்கு ஓட்டு போட சொல்றானுங்களே. எப்படிமா ஓட்டு போடுவானுங்க? பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவானுங்க. மத்தபடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து உன்னோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ஓட்டு போடணும் அப்படின்னா அது தமிழர்கள் தான் போடுவாங்க. நீங்க பண்ற ப்ரமோஷன்ல இருந்தே தெரியுது. உங்களுக்கு வர்ற ஓட்டுகள் காசு கொடுத்து தான் வாங்குறீங்களே தவிர ஆர்கானிக்கா வரல. இததான் எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இத கேட்ட உடனே என்ன எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீ அழுது ஒப்பாரி வச்ச. அந்த ஒப்பாரிய கூட நிறைய பேர் உனக்கு ஓட்டா மாத்தணும் அப்படிங்கறதுக்காக சோக பாட்டெல்லாம் போட்டு பாருங்க எல்லா குள்ளநெறிகளும் சேர்ந்து சௌந்தர்யாவை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கிளப்பிட்டு இருக்காங்க. ஏலை தற்குறிகளா? சௌந்தர்யா பண்ணாத கேவலமான வேலைகளாடா? சௌந்தர்யா இதுவரை என்னதான் பண்ணல? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த கிட்டத்தட்ட 23 பேரையும் அசிங்கமா பேசியிருக்கா. அவளுக்கு கேம் ஆட தெரியாது. யாராவது பேசினாங்கன்னா அது அவளுக்கு புரியாது. ஒரு டாஸ்க் லெட்டர் கூட வாசிக்க தெரியாது. அதே நேரத்துல மத்தவங்களை புல்லிங் பண்றது, கேவலப்படுத்துறது, இரிட்டேட் பண்றது, ப்ரோவோக் பண்றது இதெல்லாம் செமையா பண்ணுவா. இந்த தகுதிக்கெல்லாம் ஓட்டு போடுற அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் முட்டாள்கள் கிடையாது. நீங்க காசை கொடுத்து கன்னடத்திலேயோ தெலுங்குலயோ வடக்கன்களையோ ஓட்டு போட சொன்னாதான் உண்டு. மத்தபடி காசை வாங்கிட்டு கூவுற இந்த ரிவ்யூவர்கள் கூவுங்கடா, உங்களால என்ன முடியுமோ பண்ணுங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல தமிழ அடையாளமா வச்சு தமிழால உயர்ந்த முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவான் அப்படிங்கறத எந்த ஒரு மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது. பாத்துடலாம்டா, பணமா திறமையா எது ஜெயிக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டாவது ப்ரோமோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்துடலாங்க. அதாவது கார்டன் ஏரியால எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வர்ஷினியை பொறுத்தளவுல கேம் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இன்னைக்கு காலையில வர்ஷினி கிட்டையும் தர்ஷா குப்தா கிட்டையும் வாண்டடா சௌந்தர்யா போய் உட்கார்ந்து அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, இந்த பிஆர் அக்காவுக்கு பயம் வந்துருச்சு. முத்துக்குமாரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. அது சௌந்தர்யாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம எப்படியாவது ரன்னரா வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் அசிங்கப்படுத்துறதுக்காக இவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்ற மாதிரி ஜாக்லினை டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏமா, ஜாக்லினும் நாடகக்காரி தான், நானும் இல்லன்னு சொல்ல. ஆனா இந்த நிகழ்ச்சிக்காக அவங்க நிறையவே உழைப்ப போட்டிருக்காங்க. கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பல தவறுகளை பண்ணி இப்போ நல்லவங்களா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்ன கம்பேர் பண்ணும்போது ஜாக்லின் எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆமாதானங்க. ஆனா இந்த சௌந்தர்யாவை பொறுத்தளவுல முத்துக்குமரன், ஜாக்லின் இந்த ரெண்டு பேருக்கும் தான் ஓட்டுகள் அதிகமா வருது. முத்துக்குமரன் எப்படினாலும் டைட்டில் வின்னர் ஆயிருவான், நம்ம ரன்னர் ஆகணும் அப்படிங்கறதுனால ஜாக்லினை எந்த அளவு டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவு டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல வர்ஷினி, தீபக் இந்த ரெண்டு பேருக்கு இடையில சின்னதா வாக்குவாதங்கள் வந்துருது. தீபக்கை பொறுத்தளவுல நீ தான் வெளியே போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. அதுக்கு தான் வர்ஷினி இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வர்ஷினி நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன கேட்டேன், சும்மா ஓவரா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் கிட்ட கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தான் விளையாட தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க செமையா சேஃப் கேம் ஆடிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணவா? இங்க உள்ள யாருக்குமே உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி பேசுறாங்க. இதுல ஏதாவது உண்மைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வர்ஷினி கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி அப்படின்னே சொல்வேன். எதுக்காகனா தீபக்கும் இந்த பிக் பாஸ் வீட்ல பல தவறுகள் பண்ணிருக்காரு. அதுலயும் குறிப்பா விஷால், அருண், சத்யா, ஜெஃப்ரி இவங்க பண்ற தவறுகளுக்கு எதிரா தீபக் எந்த இடத்துலயும் கேள்வி கேட்டது கிடையாது. இவங்களுக்காக பல இடங்கள்ல முட்டு கொடுத்திருக்காரு. அதே மாதிரியே இந்த ஜால்ரா கூட்டத்து கூட உட்கார்ந்து முத்துக்குமாரனை டவுன் பண்ற மாதிரி தீபக் பல வார்த்தைகள் பேசியிருக்காரு. அதாவது 6வது வாரத்துல இருந்து 10வது வாரம் வரை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தீபக் இந்த ஜால்ரா கூட்டத்து கூட உட்கார்ந்து
முத்துக்குமரன் பண்றது எனக்கு பிடிக்கல, இரிட்டேட் ஆகுது அப்படிலாம் பேசுவாரு. அதே நேரத்துல முத்துக்குமரன் கிட்ட போய் உட்காரும் போது நீ சொல்றதுதான்டா சரி, அவனுக்கு எல்லாருமே என்ன டார்கெட் பண்றாங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு ஒரு குத்து குத்துவாரு. எனக்கு இந்த விஷயத்தை பொறுத்தளவுல முத்துக்குமரன் மேலையுமே வருத்தம் இருக்குது. தீபக் பண்ற தவறுகளை எந்த இடத்துலயுமே முத்துக்குமரன் சுட்டி காட்டினதே கிடையாது. அதாவது முத்துக்குமரன் எல்லாருக்கிட்டையுமே கேமா பார்த்து விளையாடுறாரு. அதே நேரத்துல தீபக்க மட்டும் அண்ணனா பார்த்துட்டாரு. அந்த மரியாதைக்காக தான் தீபக் கிட்ட கேள்விகள் கேட்காம இருந்தார் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. என்னதான் இருந்தாலும் அதுவும் தவறுதான். அதே நேரத்துல தீபக் வந்து விஜய் டிவி பிரபலங்களுக்கு தான் பல இடங்கள்ல சொம்பு தூக்கி இருக்காரு, பல இடங்கள்ல முத்துக்குமரனை டவுன் பண்ணிருக்காரு அப்படிங்கறதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. இததான் இந்த இடத்துல வர்ஷினி கேக்குறாங்க. கேட்டது மட்டும் கிடையாது, ரொம்பவே வருத்தப்பட்டு ரூம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன இவங்க எல்லாருமே உள்ள இருக்கிறதுனால இவங்கெல்லாம் நல்ல பிளேயரா, நம்ம வெளியே போயிட்டதுனால நமக்கு எதுவுமே தெரியாதா, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் கேள்விகள் கேட்டேன், ஆனா அவர் பேசின விதம் ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா ரயான், அருண், அர்ணவ் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல ரயானை பொறுத்தளவுல தீபக் அண்ணன் வேணும்னே இப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வர்ஷினி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க தான் அவரை பத்தி அப்பெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் வந்து சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஹார்ஷா தான் நடந்துகிட்டு இருக்காரு, இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவருக்கு எதிராக யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ப்ரோமோ. அதாவது தீபக பொறுத்தளவுல எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாரையுமே வச்சு செய்ய போறேன் அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தாரு. பல பேரையும் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் தீபக் வந்து பேசிட்டு இருக்காரு. வாங்கடா பிரச்சனை பண்ணுங்கடா, பண்ணி பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல வம்பிழுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த இடத்துல வர்ஷினி என்ன பேசினாரு, எதுக்காக வர்ஷினி இவ்வளவு ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரன் ரசிகர்களை பொறுத்தளவுல கொஞ்சம் விழிப்போட இருங்க. உங்களோட ஓட்டுகளை அபிஷியலா இருந்தாலும் சரிதான், அன்அபிஷியலா இருந்தாலும் சரிதான், முடிஞ்ச அளவு முழுமையா போடுங்க. முத்துக்குமரன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரு, அதனால பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. பணம் பத்தும் செய்யுங்க. அதாவது இந்த தற்குறி சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு பல யூடியூபர்ஸ் வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்கானுங்க, அண்டாவை கூட தூக்குறாங்க, அந்த கர்மத்தெல்லாம் விடுங்க. அதே நேரத்துல பல செலிபிரிட்டிஸுமே காசுக்காக சௌந்தர்யா சூப்பரா ஆடுறாங்க, சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குங்க, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டு பிச்சை கேட்டு இறங்கிருக்காங்க. அதுலயும் குறிப்பா போன சீசனோட டைட்டில் வினர் அர்ச்சனா வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க, எப்பா சௌந்தர்யா பாவம்பா, எல்லாருமே டார்கெட் பண்றாங்கப்பா, அழுறாங்கப்பா, ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு. ஏமா போன சீசன்ல நீ அழுதே ஓட்டு வாங்கின, ஆனா அந்த சீசன்ல உனக்காக எவனும் ஓட்டு போடல, பிரதீப்புக்கு நடந்த அநியாயத்துக்காக தான் உனக்கு ஓட்டு விழுந்துச்சு. பிரதீப் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புன யாருமே டைட்டில் வின்னர் ஆயிடக்கூடாது அப்படிங்கறது மக்களோட எண்ணமா இருந்துச்சு. அந்த வகையில அந்த புள்ளி கேங் மேல இருந்த வெறுப்பு தான் உன்னை டைட்டில் வின்னர் ஆக்கிச்சே தவிர உன்னோட திறமையோ உன்னை பிடிச்சோ நீ டைட்டில் வின்னர் ஆகல. அதை புரிஞ்சிக்க, அதை புரிஞ்சிக்காம ரொம்ப ஆடாத அப்படிங்கறத என்னோட கருத்து. அதே மாதிரி தாங்க ஓவியெல்லாம் சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டிருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா த்ரிஷா வந்து சௌந்தர்யோட டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்க. ஏலே என்னங்கடா, எங்க இருந்து இல்லாண்டா வரீங்க, கன்னடா, தெலுங்கு, ஆந்திரா எல்லா இடத்துல இருந்து குதிக்கிறீங்க, வேற லெவலுங்க. பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சௌந்தர்யா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. அதே நேரத்துல தமிழை மட்டுமே நம்பி, தமிழர்களை மட்டுமே நம்பி ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்கான், அவனோட உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உங்களோட ஆதரவு முழுசா கொடுத்து வெற்றி பெற வைங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. நம்மளுமே ஓப்பனா பிஆர் வேலை பார்க்க வேண்டியதாங்க. பாத்துக்கிட்டு இருக்க நீங்களுமே முடிஞ்ச அளவு வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஓட்டு போட சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. ஆமாங்க, தமிழனுக்கு தமிழன் தானே சப்போர்ட் பண்ண முடியும். இங்க யாருக்கும் தமிழ், கன்னடா, தெலுங்குன்னு பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. அதே நேரத்துல ஒரு கேம் ஷோவை அரசியலா மாத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ல நடக்கிற தமிழ் ஷோக்கு மலையாளி, கன்னடா, தெலுங்கு இவனுங்களை ஓட்டு போட சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் கிடையாது. பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவோட பிஆர் டீம் நினைச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாதுடா, தமிழர்கள் கெத்து அப்படிங்கறத நீங்க தான் காட்டணும். என்னதான் இருந்தாலும் தீபக், வர்ஷினி இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையை பொறுத்தளவுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசனோட டைட்டில் வின்னரா யார் வந்தா நல்லா இருக்கும், உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.